வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து சங்ககால ஆட்சி முறை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை சுருக்கமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நாம் சங்ககால ஆட்சி முறைக்குள்ளே போகலாம். சங்க காலத்தில் மன்னராட்சி தான் இருந்துச்சு. அந்த காலத்து அரசர்களில் தலை சிறந்தவங்களாக யார் இருந்தாங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. அவங்க 3 பேர்த்தையுமே மூவேந்தர்கள்னு சொல்கிறாங்க. மற்றவங்களையெல்லாம் மன்னர்கள் அப்படின்னு சங்க இலக்கிய நூல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சிற்றரசர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நாம் அந்த கடையில் வள்ளல்கள்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதியமான், நெடுமானஞ்சி, பாரி, ஊரி, காரி, பேகன், ஆய், நள்ளி இந்த மாதிரி நிறைய சிற்றரசர்களும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் முதலாக எப்போ அரசாட்சி தோன்றியது அப்படின்னு தெரியல. ஆனால் நீண்ட காலமாகவே அரசாட்சி, அந்த மூவேந்தருடைய ஆட்சி சங்க காலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. முதலாக இந்த அரசன் அப்படிங்கிறது எப்படி தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அரசன் அப்படிங்கிறதுக்கு கோன், கோ அப்படிங்கிற சொற்கள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த கோன் அப்படிங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, முல்லை நிலத்தில் ஆடு மாடு பாதுகாப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் கோன்னு பேர். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, முல்லை நில பகுதியில் தான் முதலாக அரசன் தோன்றியிருப்பான் அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சேர நாட்டில் பார்த்தீங்கன்னா மன்னனுடைய அடையாள சின்னம் அந்த வில் கொடி. அந்த வில் அப்படிங்கிறது ஆதியில் வேடன் வச்சுருப்பான் இல்லையா, அப்போது அந்த வேடன் தான், அந்த வேடன் சமூகத்தில் வந்தவங்களாக தான் இந்த சேரர்கள் இருந்திருக்க வாய்ப்புண்டு. அதனால தான் வில் சின்னத்தை அவங்க கொடியாக வச்சுருக்கிறாங்கன்னு நாம் ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சங்க காலத்துக்கு முன்னாடியே அரசாட்சி தலைமுறையாக அப்பாவுக்கு பின்னாடி மகன் அரசனாகக்கூடிய ஒரு முறை இருந்திருக்கணும். அது மன்னனுடைய மூத்த மகன் தான் அந்த மன்னனாட்சியை தொடர்ந்து நடத்தக்கூடிய உரிமையுடையவனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு உதாரணமாக சேரமன்னன் இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனுடைய மூத்த மகன் இருப்பார் இல்லையா, செங்குட்டுவன். அவனுக்கு அரசாட்சி உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோசியர் சொல்கிறார். அதனால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த இளையவனாக இருந்த இளங்கோவடிகள் என்ன பண்ணுறாரு, நான் துறவியாக போயிடுறேன்னு போயிடுறார். அதுக்கப்புறம் மூத்தவனாகிய அண்ணன் செங்குட்டுவனுக்கே அரசாட்சி கிடைச்சதா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மூத்த மகனுக்கு தான் அரச பதவி கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. இளைய மகன்களுக்கு பேர் இருந்திருக்குது. இளங்கோ, இளங்கோசர், இளஞ்செழியன், இளஞ்சேரல், இளவெளிமான், இளவிச்சிக்கோன், இந்த மாதிரி இளவரசர்களுக்கு பெயர்கள் இருந்திருக்கின்றன அப்படிங்கிற செய்தி தெரியுது. அதுக்கப்புறம் சங்க காலத்தில் நல்லாட்சியே இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சில கொடுங்கோல் ஆட்சி இருந்திருக்கு. அந்த செங்கோல் ஆட்சி இல்லாமல் கொடுங்கோல் ஆட்சி இருந்திருக்குது. இப்போ செங்கோல் ஆட்சி எவ்வளவு சிறப்புன்னு சொன்ன வள்ளுவர் கொடுங்கோல் ஆட்சியை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறது மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அரசனுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. பண்டைய நூல்களில் ஐம்பெருங்குழு, எண்பேராயம் உள்ளிட்ட கூட்டங்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மதுரை காஞ்சியில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இது மாதிரியான நூல்களில் இந்த ஐம்பெருங்குழு, எண்பேராயம் பற்றிய செய்திகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் மன்னனுக்கு உதவியவர்கள்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ஐம்பெருங்குழு அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, புரோகிதர், படைத்தலைவர், தூதுவர், ஒற்றர், அமைச்சர், இவங்க 5 பேரும் தான் ஐம்பெருங்குழுன்னு சொல்லுவாங்க. எண்பேராயத்தில் உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, கரணத்தியலவர், அதாவது அரசாங்க கணக்காளர்கள். அதுக்கப்புறம் கருமகாரர், அதாவது செயலர், செக்ரட்டரி. அதுக்கு அடுத்தபடியாக கனகச்சுற்றம், அதாவது இந்த அரசியல் கஜானா இருக்கும் இல்லையா, அதோட அலுவலர். அதுக்கு அடுத்தபடியாக கடைகாப்பாளர், அதாவது அரண்மனையை பாதுகாக்கிறவங்க. அதுக்கு அடுத்தபடியாக நகரமாந்தர், அதாவது அந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களில் சிறந்த தலைவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக படைத்தலைவர், அதாவது இந்த வீரர்கள் படைக்கு தலைவராக இருப்பாங்க இல்லையா அவங்க. அதுக்கு அடுத்தபடியாக யானை வீரர், அதாவது யானை படையினுடைய தலைவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக இவிழி மறவர், அதாவது குதிரை படையினுடைய தலைவர். அப்போ இந்த எண்பேராயம், ஐம்பெருங்குழு இவங்க அரசனுக்கு மிக நெருங்கிய ஆட்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களில் நிறைய பேர் அரசாங்க அலுவலர்கள் அப்படின்னு தெரியுது. நகரமாந்தர் அப்படின்னு சொன்னவங்க மக்களுடைய தலைவர்னு தெரியுது. மக்களுடைய எல்லா தலைவர்களும் இந்த குழுவில் இருந்திருப்பாங்களா அப்படின்னு தெளிவாக நம்மளால் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் ஊராட்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். எக்காலத்திலும் பாரத நாட்டில் அடிப்படையாக இருந்தவை சிற்றூர்கள் தான். பண்டைய தமிழகத்திலும் அந்த மாதிரியே இருந்திருக்கு. ஊராட்சியை பற்றி அறிவது மிக தேவை. பிற்காலம், குறிப்பாக சோழ பேரரசு காலத்தில்
ஓங்கி வளர்ந்த ஊராட்சிக்கு வழிகோலியாக இருந்தது சங்ககால வழக்கம்னு சொல்லாங்க. ஊர்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் மன்றம்னு பேர், பொதியல்னு பேர், அம்பலம், அவை இப்படின்னு பெயர்கள் எல்லாம் இருந்ததா நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. திருமுருகாற்றுப்படையில் இருக்கும் இல்லையா 10 பாட்டு நூல்களில் முதல் நூல், அந்த திருமுருகாற்றுப்படையில் மட்டிலும் மன்றமும் அம்பலமும் வேறு வேறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொதியில்னா அந்த மன்றம் தான், அது சாணம் போட்டு மெழுகியிருக்கிறாங்கன்னு பட்டினப்பாளையில் நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி மன்றம் அல்லது இந்த பொதியில் அப்படிங்கிற கூட்டங்களில் சிறந்த பணி மக்களிடையே நிகழ்ந்த வழக்குகளை தீர்ப்பதாகவே இருந்திருக்கின்றன. அந்த கூட்டங்களில் வயசானவங்க தான் அந்த வழக்குகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த தலைவர்கள் வந்து ஊர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு சொல்ல முடியாது. வயசுலையும் அறிவிலையும் நல்ல அனுபவம் உடையவங்க தானே தலைவராக அமைந்திருந்து வழக்குகளை நெறிப்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊரில் சில பகுதிகள் சேரிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சேரிகளில் சில சமூகத்தை சேர்ந்தவங்க குடியிருந்து வந்திருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வாழ்ந்த இடங்களுக்கு அந்த பேர் வழங்கப்பட்டதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரியான செய்திகளாக இருந்திருக்குது. அதே மாதிரி வேறொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, பறைச்சேரி என்பது போல பார்ப்பனச்சேரி, இடைச்சேரி என்றெல்லாம் பெயர்கள் இருந்தன. ஜாதி பிரிவுகள் ஊரமைப்பில் அக்காலத்திலேயே இடம்பெற்று விட்டதாக தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நகராட்சி பற்றி சொல்கிறாங்க. சங்ககால தமிழகத்தில் சில நகரங்கள் இருந்திருக்கு. ஊர்களில் சிற்றூர், பேரூர், மூதூர்னு இருந்த மாதிரி நகரங்கள்லேயும் பட்டினம், பாக்கம் அப்படின்னு சில இருந்திருக்குது. பட்டினம் அப்படிங்கிறது கடலோரத்தில் இருந்த நகரம். பாக்கம் அப்படிங்கிறது பட்டணத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றிருந்த நகரங்களில் சிறந்தவை புகார், அது காவிரி பூம்பட்டினத்தில் இருந்துச்சு. அப்புறம் கொற்கை மதுரையில் இருந்துச்சு. அப்புறம் வஞ்சி அல்லது கரூர், இது சேர நாட்டுக்குரியது. முசிறி, காஞ்சி இதெல்லாம் இருந்துச்சு. இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் நமக்கு இலக்கியங்களில் கிடைக்கிது. பொதுவாக நகரங்கள் பார்த்திங்கன்னா வணிகத்தாலையும் தொழில் சிறப்பினாலும் வளமுற்றதாக இருந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் நகரங்கள் வந்து அக்கறையாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. ஊர்காவலர் என்று அழைக்கப்பட்ட காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு பாதுகாத்திருக்கிறாங்க. பாதுகாப்புக்காக நாய்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் கடவுள் சமயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, தமிழருக்கு முன்பு தமிழகத்தில் வாழ்ந்திருந்த ஆதி குடிகளுடைய அந்த கடவுள் கொள்கை, தமிழ் மக்களுடைய சமய கொள்கைகளும் ஆரியனுடைய சமய கொள்கைகளும் ஒன்று கலந்து சங்க காலத்து மக்கள் சமுதாயத்தில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் அந்த போரில் இறந்து போயிருப்பாங்கள்ல வீரர்கள், அவங்களுக்கு கல் நட்டு வழிபட்டுருக்கிறாங்க. அந்த வீரக்கல் நடும் வழக்கம் தொல்காப்பிய காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்குது. அந்த இறந்து போனவங்களுக்கு நடுகள் நடுவாங்க இல்லையா, அதுக்கு மலர் மாலை அணிவிச்சிருக்கிறாங்க. மயில் பீலியால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பழந்தமிழர்களுக்கு பேய் பூதங்கள்லையெல்லாம் நம்பிக்கை இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்ததுக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்குது. அதே மாதிரி மரத்தடியில் தெய்வங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் மக்கள் நம்பியிருக்கிறாங்க. ஆலமரத்தின் கீழே சிவபெருமான் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆளிலை மேலே திருமால் படுத்திருந்தார். வேம்பு, கடம்பு, வில்வம், கொன்றை முதலிய மரங்களில் தெய்வம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3ஆம் பிறை வானத்தில் வரும் இல்லையா, அந்த நிலா 3ஆம் பிறை, அதை வணங்கக்கூடிய வழக்கம் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ மக்கள் வந்து சிவலிங்க வழிபாடு செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற 5 திணைகள்லையும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் முருகனை கும்பிட்டுருக்காங்க, முல்லை நிலத்தில் திருமாலை, மருத நிலத்தில் இந்திரனை கும்பிட்டுருக்காங்க, நெய்தல் நிலத்தில் வருணனை கும்பிட்டுருக்காங்க, பாலை நிலத்தில் கொற்றவையை கும்பிட்டுருக்காங்க. இதற்கு வந்து செய்திகள் வந்து நம்ம இலக்கியங்களில் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி பண்டைய காலத்தில் சிறு தெய்வ வழிபாடு இருந்திருக்குது. நம்ம காளியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வங்களையெல்லாம் வழிபட்டுருக்குறாங்க. அதே மாதிரி கெட்ட கனவு, அறிகுறி, அப்புறம் இந்த பறவைகள் பறந்து போகிறதன் மூலமாக வரக்கூடிய அந்த நம்பிக்கைகள், இந்த சகுனங்கள், இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சங்க காலத்தில் அரச பரம்பரை அப்படின்னு பார்த்தா சேரர்களை பார்ப்போம். இப்போ சேரர்களில் அந்த பாரத போரில் பார்த்தீங்க அப்படின்னா உதவி செஞ்சாங்க. அந்த மகாபாரத போரில் அந்த உதியஞ்சேரல் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெருஞ்சோறு வழங்கினான், நல்லா சோறு போட்டான் அப்படிங்கிற செய்தி இலக்கியத்தில் தெரிய வருது. இந்த அரசன் தான் வந்து அந்த 10 பாட்டில் இருக்கக்கூடிய அந்த முதல் பத்தினுடைய தலைவன் அப்படிங்கிற செய்தி தெரியுது. இவனுடைய மகன் தான், அந்த உதயஞ்சேரனுடைய மகன் தான் அந்த 2ஆம் பத்துக்குரிய தலைவனாக இருக்கக்கூடிய இமயவரம்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து அரபிக்கடலில்
கடல் கொள்ளையர்கள் வந்து இருந்தாங்க. அந்த அரசாட்சியை தடுத்து அந்த கடல் கொள்ளையர்களான அந்த கடம்பர்களை ஜெயிச்சு அவனுடைய காவல் மரத்தை அந்த கடம்பு மரத்தை அறுத்துட்டு வந்து வெற்றி கொடி நாட்டினான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேர மன்னர்களில் சீரும் சிறப்புமாக இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு செங்குட்டுவனை சொல்கிறாங்க. அந்த இளங்கோவடிகளுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவங்கள சொல்கிறாங்க. அதே மாதிரி சோழன் கரிகாலன் இறந்த பின்னாடி அவனுடைய மகன் கிள்ளிவளவனுக்கும் இன்னும் சில அரசர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது, இளவரசர்களுக்கும். அப்போ இந்த செங்குட்டுவன் தான் கிள்ளிவளவனுக்கு ஆறுதலாக இருந்து அவன் அந்த சோழன் அதாவது முடிசூட்டுறதுக்கு காரணமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி செல்வக்கடுங்கோ வாலியாதன் அப்படிங்கிற ஒரு சேர மன்னன் பற்றி கபிலர் வந்து பாடிய பாடல் 7ஆம் பத்தில் இருக்குது. இவனுடைய மகன் வந்து பெருஞ்செல் இரும்பரை. இது மாதிரியாக அந்த சேரர்களுடைய வரலாறு நமக்கு தெரிய வருது. குறிப்பாக நம்ம பதிற்றுப்பத்தில் சேரர் வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி சோழர்கள் பற்றி நம்ம பார்க்குறப்போ அவங்களில் அந்த கரிகால் சோழனை தான் சிறப்பாக சொல்கிறாங்க. அவனை வந்து பொருணராற்றுப்படை பட்டினப்பாளையன்னு சொல்லக்கூடிய அந்த 10 பாட்டு நூல்களில் பாட்டுடை தலைவனாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து இளமையில் வந்து தீயில சிக்கி உயிர் பிழைச்சிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி வயசானவங்க 2 பேர்த்துக்கு இவன் சின்ன பையனாக இருந்த காலகட்டத்தில் வழக்கு தீர்த்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கரிகாலன் தான் நமக்கு தெரியும் காவிரி ஆற்றின் மேலே கல்லணை கட்டினான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு இங்கே இதன் மூலமாக தெரிய வருது. அதே மாதிரி சோழ நாட்டிலையும் இந்த அரசுரிமை போர்கள், அந்த அரசாட்சி யாருக்கு அப்படிங்கிற சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சில புலவர்கள் வந்து தலையிட்டு அதை முடிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரிய வருது. இது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் புத்தகத்தில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு பார்த்தா சங்ககால பாண்டிய மன்னர்களில் காலத்தால் மிகவும் முற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வடிம்பளம்ப நின்ற பாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வடிம்பளம்ப பாண்டியனுடைய அரசவையில் தான் தொல்காப்பியம்னு சொல்லக்கூடிய இலக்கண நூல் அரங்கேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. இவன் வந்து அரசாட்சி நீண்ட காலம் செஞ்சுட்டு வந்தான் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. இவனை வந்து நெடியோன் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் தெரிவிப்பதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சங்ககால பாண்டியர்களில் சிறந்து விளங்கிய மற்றொருவன் யார் அப்படின்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இவனை பற்றி மதுரை காஞ்சி நெடுநல்வாடை அப்படிங்கிற அந்த 10 பாட்டு நூல்கள் தலைவனாக சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுஞ்செழியன் மிக இளமை காலத்திலேயே அரசாட்சி பண்ணா அப்படிங்கிற செய்தி தெரியுது. அப்போ அரசனாகிறதுக்கு வந்து வயது ஒரு தடை இல்லை. அது கரிகாலனுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியுது. சிறு வயசாக இருக்கிறப்பவே அவன் அரசாட்சி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பாண்டிய மன்னர்களை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு மன்னன் வருவான் இல்லையா, அவனை பற்றிய செய்திகள் எல்லாமே சொல்லப்படுது. அதே மாதிரி பாண்டியன் காணப்பேர் கடந்த உக்கரப்பழுவிழுதி என்ற மன்னன் தான் கடைச்சங்க பாண்டிய மன்னர்களில் கடைசியாக வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் தன்னுடைய பகைவன் வேங்கை மார்பனை ஜெயிச்சு அவனுடைய காண பேரரனை கைப்பற்றினான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லப்படுது. அதே மாதிரி நிறைய புலவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த அரசர்களை எல்லாம் பற்றி பாடியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காலகட்டத்தில் பாரி வள்ளல் நமக்கு தெரியும் இல்லையா. இந்த பாரியுடைய பரம்புமலை சேர சோழ மன்னர்கள் 3 பேர் வளைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாரி இறந்தான் அப்படிங்கிற செய்தி. அப்புறம் பாரிக்கு நெருங்கிய நண்பராக கபிலர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆட்சியில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இலங்கையிலையும் அந்த தமிழக வரலாற்றோட இலங்கையினுடைய வரலாறும் இணைத்து சொல்லப்படுவதாக சில செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு அரசன், இலங்கையினுடைய அரசன் இலங்கை அரசன் ஒருத்தன் தமிழ் அரசங்கிட்ட தோற்றுருக்கிறான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி எலாரா அப்படிங்கிற ஒருத்தன் 44 வருஷம் இலங்கையை அரசாட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.